ஹாய் கைஸ், நம்ம 2 days நம்மளால் வீடியோ பண்ண முடியல. அதுக்கான காரணம் என்னென்னா, என் வீட்டில் உள்ள 2 மான்ஸ்டர்ஸ் ஃபோனை பண்ணி வச்சுது கேமும் விளையாட தரல, வீடியோவும் எடுக்க விடல. ஸோ அந்த எல்லாத்துக்கும் காம்பன்சேட் பண்ண லாங் வீடியோ பண்ணேன். என்ன ப்ரோ இது இன்றைக்கி 20 minutes வீடியோன்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா, நான் சும்மா ரேண்டமாக போயிட்டுருக்கப்போ ஒருத்தர் வந்துட்டு, ப்ரோ நீங்கள் ஆரன் ப்ரோ ஐஜன் கேமிங்கோட ஆரன் என்னன்னு கேட்டார். நானும் ஆமாம் தான் சொன்னேன். அவர் சொன்னேன், நானும் உங்கள் சப்ஸ்கிரைப் நம்ம ஒரு கஸ்டம் மேட்ச் வரலாமான்னு சொன்னால், நானும் தான் இப்போ அவர் கூட சேர்த்து ஒரு கஸ்டம் மேட்ச் விளையாடினேன். ஸோ இந்த எல்லாம் இந்த இதில் என்னென்னா, அவர் நீங்கள் யாரும் கமெண்ட் பாக்ஸை அசிங்கப்படுத்தக்கூடாது. நாங்கள் 2 பேரும் சும்மா பண்ணி தான் விளையாடணும். நம்ம கிரெனேட் எடுத்து நம்ம இந்த வாட்டி பாம்பு பக்கியான்னு சொல்லிட்டு போடு பண்ணேன். அந்த மனுஷனும் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் எங்களை பேசினார், என்ன ப்ரோ நீ பாம்பு க்ரீம் மாதிரி போட்டுகிட்டே இருந்தேன், என்னால் எப்படி பண்ண முடியும் இந்த மாதிரி பாருங்களேன். அது நான் இது கூட பண்ணல, அது நான் ஸ்விட்ச் கூட பண்ணல, அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தால் செத்து போயிடுறேன். அவர் கேண்டாயிட்டு நானும் கிரனேட்டு பக்கியாரேன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி சரியான ஃபன்னாக இருந்திருக்கும். நான் லைவில் போட்டிருந்தா இன்னும் ஜாலியாக தான் இருக்கும். என்னால் லைவில் பண்ண முடியல, லைவில் பண்ணியிருந்தால் இன்னும் ஃபன்னியாக இருந்திருக்கும். அவர் கூட நானும் ஃபோனில் பேசிகிட்டே தான் பண்ணிகிட்ருந்தோம். ஃபோனில் பேசி தான் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். ஃபோனில் பேசிட்டு பண்ண எனக்கு அந்த ஃபோனில் ரெக்கார்ட் சிஸ்டம் செட்டிங்ஸும் ஒன்று இருக்குது, அதை நானே பண்ணல. ஸோ அதனால் இப்போ நான் தனியாக வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த டெசர்ட்டிக்கில் எடுத்துகிட்டு 1 டேப் படிக்கலாமான்னு போனேன். அதுக்கப்புறம் நம்ம பெரிய கிரெனேட் பக்கிரி, அந்த காலத்தில் ஒரு அழிந்து போய் ரிவைவ் ஆகிற ஒரு கிரெனேட் பக்கிரி. ஸோ இந்த எல்லாம் அவர் நம்ம கிரெனேடால் மட்டும்தான் இந்த எல்லா மிச்சம் கொள்ளணும். இந்த கன்னில் சும்மா பேக்கப்னு ஊதி பண்ணல. அவர் எனக்கு செலவாடி அமௌண்ட் பண்ணுறாரு, நான் அவர் செலவாடி அமௌண்ட் பண்ணுறது. அவனுக்கு சும்மா கண்டுக்காதீங்க. அவர் ஏதாச்சும் ஆண்டு அமௌண்ட் போட்டுருப்பார், நம்மளும் சும்மா ஃபண்ணுக்கு அமௌண்ட் பண்ணுறோம். தேடிகிட்டே இருக்கேன், எங்கடா இந்த மனுஷன் இருக்காரு, ஏதாச்சும் ஒழிஞ்சு போய் ஹிடன் அட்டாக் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடியே நம்ம தற்குறித்தனமாக எங்கேயோ பண்ணிகிட்ருக்கோன்னு. தம்பிங்க வா, இது நான் குக் பண்ணி போடுறேன் தான் வாட்டி. ஐயோ, குக் பண்ணி போட்ட டைமில் நான் வரதுக்குள்ளே வந்துட்டேன். ஐயோ, இதான் சொல்கிறேன்ல, என்ன தான் கிரெனேட் பக்கத்தில் இருந்தாலும் டெசர்ட்டிக்கான ஹெட்செட் பேர் இருக்கிற வரைக்கும் கிரெனேட் பக்கத்தில் வேலை செய்ய முடியாது. அதனால தான் டிஸ்டன்ஸை போய் மேய்க்க. ஸோ இந்த எல்லாட்டே இந்த இதுவும் சரியாக நல்ல மேட்சாக தான் முடிஞ்சிச்சு. நாங்கள் 2 பேரும் சரியான காம்படிஷனோட தான் விளையாடியது. எனக்கு ரொம்ப இந்த மாதிரி மேட்ச்சாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் யூஐடி கமெண்ட் பண்ணி விட்றேன். சண்டே ஒரு 10 o'clock நான் எப்போயுமே விளையாடுவேன். சண்டே 10 o'clock விளையாடுவேன். யாராச்சும் கூட கஸ்டம் மேட்ச் பண்ணுவோம் இருந்தால், இல்லை 10 o'clock இல்லை, ஏன்னா 10 o'clock நான் வந்துடுவேன். நான் இப்போ கேம் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருப்பேன். வீடியோ எடிட் பண்ணி ஒரு 10:10 வந்துடுவேன். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டம் மேட்ச் ஆச்சு வேணும்னா யூஸ் பண்ணுங்க. நான் கீழே என்னோட கமெண்ட் பண்ணுறேன், இந்த பாம்பு இஸ் பேக் டுடே. 3 நாள் கழிச்சு பேங்க் கொடுக்குறேன். எங்கடா இருக்க வாடா. இன்றைக்கி அவர் காண்டே தான் போட மாட்டேண்ணா, கையில் கரைக்கிறதெல்லாம் போடுவேண்ணா. வாசி நீங்கள் எங்கே எஸ்கேப் ஆக முடியாது. உங்கள்கிட்ட எந்த மாதிரி கிட்ட வந்தாலும் நீங்கள் எங்கே எஸ்கேப் ஆக முடியாது. போடா, கிரனேட்டை போடு. சாவு. ஸோ இந்த எல்லாம் நான் சாவு போகுன்னு சொன்னால், அதெல்லாம் நான் உரிமையில் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால வாடா. என்னது இவரு போட்டா? ஐயையோ, எங்கடா இருக்காரு இவரு? சுவாபாஷினி நம்ம நீங்கள் செத்தடா. அவர் போட்டுகிட்டே இருக்காரு, கிரெடிட்டை பார்க்காம போல். நம்ம அவ்வளோ கிரெடிட் போட்டேன். இந்த இதோட வீடியோ டைட்டில் அதுக்கு தான் பாம்பு க்ரீஸ் பேக்குன்னு வச்சோம். இது வரைக்கும் நம்ம ஒரு பாம்பு பக்கரி வீடியோ போட்டதே இல்லை. ஸோ அதனால தான் நான் நிறைய பாம்பு பக்கரி வீடியோ போனேன். ஐயோ, பின்னாடி வருது. ஆமாம் எஸ்கேப்பு. ஸோ இப்போ 2v1 என்ன சார், அதுவும் 2த்தையும் அப்படியே பாம்பால் தான் ஜெயித்தேன். பாம்பில் கிரெனேடால் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த 3rd ரவுண்டு லேர் ஒன்று கிரெனேடால் ஜெயிப்பானா கன்னால் ஜெயிப்பானான்னு என்று பார்க்கலாம். நம்ம இதில் வெஸ்ட் வாங்கிட்டு போயிடலாம். பெஸ்ட்டில் ரிப்பேர் கிட்டு நம்ம டங்கு வேறு ஸ்லிப் ஆகிட்டே இருக்குதே. போகிற இடத்துலனா பாம்பு போட்டுக்கிட்டே போகலாம். ஐயையோ, இங்கே வருதா? ஓடுற கைப்புள்ள ஓடு. அப்போடா. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போய் நம்ம அடிக்கலாம்? இங்கே அப்படியே க்ளோவல் போட்டு போயிடலாம். என் பாம்பு போடுற இதில் அந்த கிரெனேடுக்குள்ளே நீயே வெளியே வரணுன்ற வாஸ். என்னது இவர் இப்படி போட்டுட்ருக்காரு? வன்மம்மாருன்னு நீங்கள் தான் போடுவீங்களா பாஸ்? நானும் போடுவேன். என்னது இப்படி இப்படி போட்டுட்ருக்காரு நம்ம மேலே இருக்க.
ஐயையோ எங்கே இருக்கிற பாம்பை பார்க்காம போட்டேனே. ஐயையோ இந்த மாதிரி அசிங்கப்பட்டேனே. கடைசியில் வீடியோ எடுக்கணும்ல இந்த மாதிரி தான் பாஸ் அசிங்கப்படுத்தணுமா பாசனே. இருங்க நம்ம வந்து என்ன தான் நம்ம பாம்பு கிரியே விட மாட்டோம். இந்த இதை நான் வந்துட்டு சும்மா கேட்குறேனே. நான் சும்மா தான் தவேன் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு சும்மா வந்து சீன் கட்ட போகலான்னு. அதுக்கப்புறம் தான் இந்த பாம்பு கிரியை வச்சே வீடியோ போடலாம். நான் தான் சும்மா கண்ணை கையில் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து சும்மா அவருக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். கிரெனேட் மட்டும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணேன். ஆனால் இதில் நான் வந்துட்டு கன்னை தான் ரேராக யூஸ் பண்ணேன். ஃபுல்லாக கிரெனேட் மட்டும்தான். ஒன்லி கிரெனேட் பிகாஸ் ஐ பிகேம் கிரெனேட் பாய். ஸோ அதுக்கப்புறம் இவரே எனக்கு எங்கே இருக்கேன்னு தெரியுது. இந்த இதை போட்டதுக்கப்புறம் எனக்கு இருந்துச்சு இவர் இங்கே இருக்காருன்னு. ஐயோ நான் இங்கே இருக்கேண்ணா பாஸ். இன்றைக்கி கிரெனேட்லாம் போட முடியாது பாஸ். ஐயோ 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 நான் என்னென்னமோ கிரெனேட் போடுறேன். இவருக்கு வேறு எங்கே இருக்கனே தெரிலையே. ஏன்னா இவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் கொடுக்குறாரு. எங்கேருந்து வரானே தெரில. நான் என்ன பண்ணேன்னா பேக்கப் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கிரெனேட் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏதாச்சும் அடி விடுமா உள்ளாதான்னு. பாஸ் நீ என்கிட்ட சாப்பிதான் போகிறேன். ஐயா சூப்பரு. நம்ம 100 கிரேட் போகிறோம். ஏதாச்சும் ஒரு கிரேட் வந்து விழுது. சூப்பர். அவர் போட்டிருக்க செத்து போயிட்டார். சூப்பர். தேங்க்யூ பாஸ். நீ தான் பாஸ் எனக்கு கிடச்சி பலியாடை ஆக்கி விட்டார் நம்ம சப்ஸ்கிரைபரை. வாஸ்தி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தானே கீழே கமெண்ட் பண்ணி விடு. நான் பின் பண்ணி விட்றேன் அந்த கமெண்ட்டை. இனிவேஸ் நல்லா முன்னாடி தான் பின் பண்ணி விடுவேன். அது வேறு விஷயம். அது மாஸ் எல்லாம் கம்பெனிஸுக்கு வெளியே சொல்லாது. டேய் எடிட்டர் நீ வாய மூடு. இது கஸ்டம் மேட்ச் நான் மட்டும் தான் பேசுவேன். நீ ஒன்றும் வரவே கூடாது. ஒன்லி உனக்கு ஏதாச்சும் நல்ல ஜோக்கு இருந்தால் மட்டும் தான் நீ வரணும். ஏன்னா முன்னாடி நம்ம போட்டோம். நம்மளுக்கு முன்னாடியே சுற்றி தானே போடணும். இப்போது சரி இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்ன நினைக்கிறேன் நெல்லையெல்லாம் வெடி போட்டு ஜெயிக்கிறேன் எதுக்கிட்ட ஒரு டெசட்டிக்குன்னு. அவர் வந்து இதில் ஷார்ட் கன் எடுத்து வந்துட்டார். ஷார்ட் கன் எடுத்துட்டார். நானும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆடிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு சம்பவம் பண்ணி விடுவாங்க பாருங்களேன். அவங்க கூட முடியாது. இவர் எங்கே இருக்கார் முதல்ல. எங்கள் எப்போ பாஸ் நீ பின்னாடி வந்த. உப்பாடா டேமேஜ் போச்சு. எவ்வளோ டேமேஜ் போச்சுன்னா தெரியல. டேமேஜ் போச்சு அது மட்டும் தெரியும். எங்கே தான் இருக்காருன்னு தெரில. நான் கீழே குதிக்கக்கூடாதுன்னு நான் இருக்கேன். ஐயோ என்ன ப்ராஸ் இது. இதான் நியாயமா M10 வச்சு முடிச்சு போட்டு அடிக்கிறேன். கஷ்டம் மேட்சாக இருந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. கஷ்டம் மேட்சாக கஷ்டம்னு நேம் இருக்குது. அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி துரோகம் பண்ணுவேன். நம்பிக்கை துரோகி. இதெல்லாம் நானும் வந்து பைக்ஸ் டக்குன்னு வந்து 3000 அடிச்சிட்டாருன்னா சொன்னால் AWM பைசன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரெனேட் அப்படி எடுத்துகிட்டு தான் போகிறேன். அதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த மேட்ச் நான் க்ரியேட் பண்ணல அவரே தான் க்ரியேட் பண்ணார். அவரோட ரூம் கார்டை போட்டு நான் வந்து சும்மா வந்துட்டு இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கவும் வந்துச்சு. நான் என்னோட வேறு ஒரு ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இங்கே இருக்கிற இந்த இது வந்துச்சு. என்ன அது இவரும் AWM எடுத்துட்டாரா? ஆமாம் இல்லை நம்ம வந்து அங்கே பேசிட்டு தான் நான் இந்த மாதிரி AWM அடிக்கிறேன்னு அவரும் AWM எடுத்துட்டாரு. சூப்பர். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுவும் எல்லாம் கேரக்டர்ஸ்க்கெல்லாம் ஆஃப் பண்ணி விட்ருப்பாங்க. இங்கே மேலே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட இந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும்தான் கிரெனேட் கேரக்டருக்கு மட்டும்தான் வந்துட்டு இப்போ பவர் இருக்குது. நான் இன்றைக்கி வந்துட்டு நீ வந்தாலே இன்றைக்கி நான் இதில் வந்து தற்காப்புக்காக நான் இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வர வரைக்கும் நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இப்படி இங்கே இருக்காரா? இங்கே பாருங்க பண்ணி போடாது. அடித்து போய் போங்க சரியா போங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கிற நீ பாம்பு படம் எதுக்கிற இதை வச்சு அடிச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அப்புறம் நம்மள ஒரு வாட்டி அடிச்சது நம்மளும் ஒரு வாட்டி காம்பன்சேட் பண்ணணும் எத்தனையோ இல்லை. ஸோ அதனால் இந்த நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம வந்து கன் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் அவர் வந்து நம்மளுக்கு வெம்பிலிக்கு கல்லை அடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் நல்லா இருக்கேன். இனிமேல் இந்த படுத்துட்டு மேலே டாப்பில் போய் படுத்துக்கிட்டு போகலாம் தான் என் பிளான். வாங்க இப்போ 4v3 இந்த மேட்ச் ரொம்ப ஜாலியாக எனக்கு போய்ட்டு இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் அப்படி சும்மா ஃபன்னியாக பேசிக்கிட்டே இருந்தோம். அதில் வந்து அவருக்குன்னு வந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அவங்களே தான் நம்மளை பார்க்கவே இல்லை. அவங்க சொன்னாங்க அவருக்கிட்ட கேட்டால் வந்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து எங்கள் லொக்கேஷன் சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு காட்டவே இல்லை. அவர் வந்து அவங்க எவனும் இங்கே பார்க்கவும் இல்லை. அவருக்கு வந்து சரியான கமெண்ட்டு. ஸோ நான் இருந்தாலும் UID கீழே போட நான் ட்ரை பண்ணுறேன்.
சண்டே வந்து ஒரு ரூம் மேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணலாம், எனக்கும் வந்துட்டு உங்களுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு கேம் எடுத்து வீடியோ பண்ணலாம். தோற்றா கூட இந்த ஒன்று ரூம் மேட்ச் தான், அதையும் அப்படியே சொல்லிடுறேன். ஏன்னா அதிகமாக ரூம் மேட்ச் வர்றது கார்டு என்கிட்ட இல்லை, 27 கார்டு மட்டும் தான் இருக்குது. ஓகே, இவர் எங்கே இருப்பார்? கீழே போன மாதிரி எனக்கு இருந்துச்சு. வந்தால் அப்படியே என்னடா இது போட்டோன்னு இருக்குது. எங்கே இருப்பார்? வாங்க பாஸ். இங்கே பஸ் இருக்க. வா பாஸ், நீ டக்குனு வா. இது எங்கே இருக்கன்னே தெரியல. இதை வச்சு நம்ம எப்படி இருப்பான்? ஐயோ, கீழே இருக்காரா? கிரேட் போடுறா. ஆமாம் சாய் ஐயோ, தெரியாமல் கண்டு விட்டுருவேன். சரி தெரியாமல் கண்டு விட்டுருவேன். எனக்கு கிரேட் தான் போடுவேன். இதெல்லாம் இப்படி பிளாக் பண்ணி விட்டுருவான். நீ வெளியே வரக்கூடாது பாஸ், அதான்மா சிம்பிளானே. எதுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். நான் காலையில் வந்து 9 மணிக்கு இருந்துச்சு, இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால தான். ஐயோ சரி ஐயோ, தெரியாமல் வச்சுட்டேன். இது வேறு நம்மளுக்கு ஆடிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் ஓடிட்டு இருக்கப்போ தெரியாமல் வச்சுட்டேன். சென்னை தான் இல்லை நம்ம வழி. இங்கே நம்ம வர்றப்போ அடிக்கிறோம். ஐயோ, நம்மளுக்கு டேமேஜ். ஐயோ, இதை 16 HP வச்சு திருப்பி சர்வே பண்ண போகிறோம். லூஸ் திருப்பி வரலாம். இப்போ என்னது ஒரு 80, எனக்கு 90 HP தான் இருக்குது இப்போவே. என்ன அது நம்மளும் பார்க்கலாம். அவர் முன்னாடி இருக்காரா? இதை தெரியாமல் நம்ம என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம். ஐயோ, என்னது ஜோனாக ரொம்ப ஸ்ட்ரிஞ்சாதே. இவர் எலிமினேட் பண்ணி தான் போகலாம். சூப்பர், அவருக்கு வந்து ஆயிடுச்சு. ஐயா ஆமாம், ஷார்ட் கன்னை வச்சு திருப்பி அடிச்சார். ஓகே, பிரச்சனை இல்லை. நம்மளும் அவரை நிறையா வாட்டி வந்து அந்த பைசனால் அடித்தோம். இதில் கிரனேடே வணங்க பண்ண முடியாது. என்னடா இந்த மேப்பை கொடுத்துட்ருக்கீங்க? இல்லை, அந்த நல்ல மேப்லேயே வந்துட்டு என்னால் வாங்க விளாட முடியல. இந்த மோசமான மேப்பில் கொடுத்துட்டா எப்படி விளாட முடியும்? அதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த டுடே டொமேட்டோ எடுத்து இல்லை மீன்ஸ் எனக்கு வந்து ஃபோனு தரல. ஸோ எனக்கு தெரியாது. அதனால் வந்து இந்த M1W7 ஈவெண்ட் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கேமுக்குள்ளே போகல. ஃபஸ்ட்டு எடுத்து ஃபோனை எடுத்தோடனே ஒரு வீடியோ தான் இப்போ எடிட் பண்ணி வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ நம்மளோட பிளான் என்னென்னா, நம்ம வந்து நம்ம சுற்றி போய் பண்ணுறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஐயோ நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக பிளான் பண்ணுறேன். இவரும் என்னது இது மாதிரி பிளான் போட்டுருக்கேன். இங்கே சத்தியம் பஸ் நான் கிரைனேட் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் டைம் வந்து அன்லிமிட்டாக வச்சு தான் பாருங்களேன். எனக்கு இருக்கும் கிரைனேட்டை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த ஆரம் போடு. அவர் நினைப்பார், என்னடா இது எரிமலை குழம்பு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கேன். ஹாரி பாஸ் கேம் வச்சுக்கணும்னா சில வடிமை எப்படி தேடி இதை போய் அடிச்சு விட்டாரு டக்குன்னு. அதுக்கப்புறம் இவர் அமௌண்ட் போடல. ஸோ நாங்கள் வந்து ஒரு வாட்டி அமௌண்ட் பண்ணி காமிச்சிட்டு பண்ணோம். ஸோ நாங்கள் அமௌண்ட் போடல. ஓகே, நீங்கள் வந்து ரூம் மேட்ச் வராதுன்னா வந்துட்டு நீங்கள் வந்து அமௌண்ட்டை போட்டுக்கோங்க, என்டர்டைன் பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை நான் இப்போயே சொல்லிக்கிறேன். வேறு நீங்கள் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது நீ வந்து 1v5 1v4 பண்ணுற மாதிரியான்னு கேட்டிங்கன்னா வேறு, ஆனால் ஜெயிப்பேன் தான் டவுட். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் கிடையாது அந்த மாதிரி, அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்ட்லாம் கிடையாது. 1v2 வேணால் பண்ணுவேன். 1v4 நம்மளால் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆள் கிடையாது. என்ன இப்படி எப்படி கிடையாது பாஸ்? என்ன பாஸ் அவர் வெளியே போயிட்டார் போட்டு. என்னது இது? நீ என்ன தெய்வமே, அப்பாவை திருப்பி வந்துட்டாரா? நம்ம ஜெயிச்சேன்னு நினச்சேன். அப்படியோ ஒரு இது ஃப்ரீயாகவே கிடச்சிச்சு இருக்கு. இன்னும் வந்துட்டு ஜஸ்ட்டு 2 மேட்ச் மட்டும் ஜெயிச்சா போதும். நாங்களும் 5v5. ஸோ 5v5 4 ரவுண்டு. இந்த எல்லாம் நம்ம அடிக்கிறோம், தூக்குறோம், தூக்குறோம். கப்பலில் மேக்ஸ் ஜெயிக்கிறோம். ஸோ இந்த எல்லாம் நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி நம்ம பிளேயர்ஸை நம்ம ரோஸ்ட் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னும் நம்ம என் சப்ஸ்கிரைபர் நான் வந்து ரோஸ்ட் பண்ணலை. மிச்ச சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நான் வந்து ரோஸ்ட் பண்ணுவேன். நான் ரோஸ்ட் பண்ணேன். ஏன்னா இவர் வந்து ஒரு 20 minutes அவரோட டைம் ஒதுக்கி நம்மளுக்காக வந்து கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நான் நம்ம ரோஸ்ட் பண்ணேன். அவர்கிட்ட 7 இருக்கு போல. நம்மளும் வந்து பேருக்கு சும்மா இந்த மாதிரி வச்சுக்கலாம்.
ஆமாம், நீ போடுறப்போ நீ எங்கடா வாடா 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 அப்படின்னு மூஞ்சி வாயா. அவர்கிட்ட நான் பேசப்போ பாஸ் நீங்கள் வந்துட்டு நான் வந்து மழை பெய்கிற மாதிரி மழையாக வருது, எங்கே கிரெனேட் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு நீங்கள் போடுறீங்கன்னு அவர் சொன்னார். ரொம்ப பெருமையாக இருக்குது. யூஸ்வலாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை ரோஸ் தான் பண்ணுவாங்க. இந்த வாட்டி அவரே ஒரு சப்ஸ்கிரைபரை பாராட்டியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இருங்க, அவர் எங்கே இருப்பார் அங்கே ட்ரை பண்ணி பண்ணலாம். இவர் எங்கே இருக்காரே முட தட்டுறேன். நம்ம எதுக்கு அங்கே போடுறோம்னா வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அங்கே வந்துடுவாரோன்னு. ஐயோ என்னடா இவ்வளோ பண்ணி கூட வரீங்களே பாசுங்க. இந்த இது இருக்கிறதால தானே நான் அதே ஓடுவோம். என்ன ஒரு இல்லை, எங்கே இருக்காரு? இங்கே இருப்பார். ஐயோ கீழே போயிட்டாரா? இவ்வளோ வேலை பண்ணி மண்டைக்கு மேலே கொண்டே மாற்றுமே பாசு. எனக்கு உனக்கு அதில் கையும் இல்லை காலும் வரல. ஏன்னா அவர் கீழே இருக்காரு, இந்த 7 மேலே வச்சுருக்காரு. இது ஐயோ ஐயையோ கடைசியில் வந்து இந்த மாதிரி அசிங்கமாக தோற்று போயிட்டப்பே அவரே வச்சப்ப அவ்வளோ போய் ஆளே இல்லைடா, நீ ஏன்டா வந்து ஜோனுக்குள்ளனா போயிட்டு விளையாட ட்ரை பண்ணு. சரி வேஸ்டட். இந்த எல்லாம் வந்துட்டு அவர் 5 நான் அவர் 1 மேட்ச் ஜெயிக்கணும், 2 மேட்ச் ஜெயிக்கணும், கம்பேக் கொடுத்தே ஆகணும். அதனால வந்துட்டு அதனாலே அப்படி இருந்தால் கூட நேர்மையான ஆள் நான் கிரெனேட் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன். கிரெனேடாக தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் ஐ எம் பாம் பக்ரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது, லெஃப்ட்டு போடுறதா ரைட்டு போடுறதா என்பது நேர் வெளியில் அப்படியே போயிடலாம். நேர் வெளியில் அங்கே இருக்கான். அவர் எங்கேருந்து வருவார்னே தெரில. அவர் அப்படி வந்து அடிக்கிறார். எம்டன் ஒரு கிங் போட ஸ்கின் இல்லாட்டியும் வந்துட்டு அது வந்து டபுள் ரேஞ்ச் ஸ்கின்னால் வந்து தூரத்தை இருந்தாலே அடிக்கணும். அதனால தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் வந்துட்டு சேஃபாக விளையாடிட்டுருக்கேன். ஏன்னா டபுள் ரேஞ்ச் ஸ்கின் இருக்குன்னு வந்துட்டு ஒரு டீமேட் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வளரி விட்டார். தேங்க்யூ பாஸ், நீ வளரி விட்டதால் நல்லா போச்சு. இன்னும் அங்கே தான் இப்படி இருக்கக்கூடாது, வேறு எங்கேயாச்சும் இருக்கணும். ஒரே இருந்தாலும் ஸ்டேஷனே இவர் இருக்க மாட்டான்னு தெரியும். அவர் வந்து பேசுகிற பேச்சை பார்த்தா இங்கே இருக்கிற மாதிரியே தெரில. எங்கே இருக்காரே தெரிலையே. ஐயோ இங்கே இருக்கிறா அண்ணே. நமக்கு நிறைய போடலாம், நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரியே போகலாம். நான் கிரெனேடை சுற்றி போடுவேன். நான் சுத்தாமல் போடுவேன், வெட்டி போடுவேன், வெட்டாமல் போடுவேன். ஆனால் கிரெனேட் போட்டுக்கிட்டே இருப்பேன். குக் பண்ணி போடலாம். அடிச்சாச்சு. ஸோ இதில் 4 கிரெனேட் போட்ட ஒன்றுமே உள்ள. அவர் கிட்ட வந்த உடனே வந்துட்டு அவரை அப்போ சுடப்படம் ப்ரோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் சுட்டு சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து உங்களால் எதுவும் சொல்ல முடியாது. அவர் என்னை சுடப்பட சொன்னால் நான் தற்காப்புக்காக நான் வந்து இதால் சுட்டேன். ஸோ இப்போ அவரும் 5 நானும் 5. ஸோ இந்த இப்போ வந்துட்டு இந்த கிராண்ட் ஃபினாலே இந்த ஒரு செக்மெண்ட்டுக்காக தான் என்னென்னா, இப்போ அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் தருவார், நம்மளும் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் தருவேன். எனக்கு கிரெனேடை போட 2 டேஷன் சுற்றி கிரெனேட் போட்டிருந்தேன். நான் கண்டவே படல. நீ ஏதாச்சும் ஒரு கிரெனேடை மாட்டுவியா, அது மட்டும் எனக்கு போதுண்டா அப்படி சொல்லி நான் சுற்றி போட்டுட்டுருந்தேன். இப்போ இவர் இந்த பக்கம் வர்றாரா, ஃபுட் ஸ்டெப்ஸ் எனக்கு இந்த மாதிரி கேட்டுருச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி சுற்றி போட்டேன். ஐயோ விழுந்துருச்சா. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து அதோட முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம 3 days வீடியோ போடாமல் இருந்ததுக்காக வந்துட்டு ஒரு 20 minutes பெரிய வீடியோ போட்டிருக்கோம். எனிவேஸ் எவனோ உட்காந்து பார்க்க போகிறதில்ல. நான் என்னோடய டியூட்டிக்காக நான் வந்து போட்டுவிட்டேன். அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ராயல் சமீர் ப்ரோ நல்லா விளாட்ன ப்ரோ. இதே மாதிரி யாராச்சும் விளாட்னா எல்லா நாளும் சண்டே வாங்க. ஓகே கைஸ், பை, ஹேவ் அ நைஸ் டே. அதெல்லாம் அப்படியே வெல் பிளேடுன்னு போட்டு விட்டேன். அவர் வந்து ரெஸ்பான்ஸே தரல. கார்டாக இருப்பார் போல். இந்த மாதிரி ஒரு டம்மி யூடியூபர்லாம் தந்துட்டு. ஓகே பை, ஹேவ் அ நைஸ் டே.